Next sum, class 10 max chapter 1 la exercise 1.4 la first sum. Determine the graph is function or not. First இந்த மாதிரி ஒரு graph தந்திருப்பாங்க. அந்த graph வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லி நம்ம எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு இதான் கிராஃப்ஸ். இதை நம்ம ஃபைன் பண்ணும்போது வெர்டிக்கலாக ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இதுதான் நம்ம போடுற வெர்டிக்கல் லைன். இந்த வெர்டிக்கல் லைன் ஒரே ஒரு பாயிண்ட்டை டச் ஆயிருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன். இந்த வெர்டிக்கல் லைன் 2 or more points or 2 points டச் பண்ணியிருந்துச்சுன்னா தட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இது செக் பண்ணுங்கள். இந்த லைன் நாம்ளே தான் போட்டிருக்கோம். இது பாருங்கள் எத்தனை பாயிண்ட்ஸ் டச் ஆகிருக்கு, 2 பாயிண்ட் டச் ஆகிருக்கு. அப்போது த கிராஃப் மீன்ஸ் ஒன்லி 1 point மீன்ஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இங்கே என்ன ஆயிருக்கு, 2 பாயிண்ட்டை டச் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் எழுதணும். not a function. Second one பாருங்கள். இந்த கிராஃப் the vertical line வந்து நம்ம தான் ட்ரா பண்ணியிருக்கோம். the vertical line it touch or meet only 1 point. அப்போது it is a function. It is a function because graph meet or touch only once. That's all. Next one, third one. இப்போ இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துருக்கோம். அந்த கிராஃபில் வெர்டிக்கல் லைன் நம்ம ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணும்போது அப்போ 2 or more பாயிண்ட்ஸை டச் ஆயிருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். It is not a function. Next, fourth one, in the graph வந்து வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணும். இந்த சைடு லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணலாம், ரைட் சைடு யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணினா ஒரு பாயிண்ட்டை டச் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இட் இஸ் அ ஃபங்க்ஷன். தட்ஸ் ஆல். கிராஃப் touch only 1 point. That's all.